உங்கள் எல்லாருக்குமே ராஜராஜ சோழன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை பற்றி ரீல்ஸ்லையோ இல்லை யூடியூப் சர்ச்சிலையோ இல்லை நேர்லையோ இல்லை புக்ஸ் வடிவத்திலையோ இல்லை யாராவது சொல்லியாவது கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ராஜராஜ சோழன் பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்காவது ஒன்று தெரிஞ்சிருக்கும். அப்படி நம்ம கவனித்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய அண்ணனாக இருந்த ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டார். அவரை கொன்றிருப்பாங்க. அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதாவது ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தண்டனை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருப்பாப்புல. அதுபடி தண்டனையும் கிடைச்சது வெகு சிலருக்கு. அதுதான் விஷயம். அப்படி என்ன தண்டனை அவர் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த, அதாவது கொலைக்கு காரணமாக இருந்த அந்த நபர்களுக்கு கொடுத்திருந்த நிலங்களை மீட்டு உனக்கு கொடுத்திருந்த நிலத்தை நான் பிடுங்கிக்கிறேன் அப்படின்னு மட்டும் அந்த நிலங்களை மட்டும் பிடுங்கியிருப்பாப்புல. அந்த மனிதர்களை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவங்க பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதால. பார்ப்பனராக இருந்த ஒரே காரணத்துக்காக ராஜராஜ சோழன் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம, அவங்களுடைய கைதை கூட அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. மாறா அவங்களுடைய நிலங்களை மட்டும் பறிமுதல் செஞ்சு அவங்கள தண்டிக்காம விட்டுருப்பாப்புல. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட நிலத்துல இருந்து வரக்கூடிய பைசாவை வச்சுக்கிட்டு தான் காட்டுமன்னார் கோயிலில் பார்ப்பனர்களுக்கு இலவசமாக சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் அமல்படுத்தி இருந்தார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு. தண்டனைகள் சாதாரண மக்களுக்கு எப்படியும், அதாவது சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த மாதிரி உயர் சாதி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பணக்காரங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம், அதெல்லாம் தண்டனைகள் எப்படியெல்லாம் தன்னுடைய தரத்தை இழந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்கு. உயர்ந்தவர்கள்னு நம்பப்படக்கூடிய மக்களுக்கு, இல்லைன்னா பணக்காரர்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது கடந்த கால இந்தியாவிலேருந்து இந்த கால இந்தியா வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வரலாற்றை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வரலாற்றில் யார் சரியாக இருந்திருக்காங்க, எந்த விஷயம் சரியாக இருந்திருக்கு, அப்போ அந்த விஷயத்தை நம்ம தூக்கி பிடிக்கிறதுங்கிறது அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம புத்தம் பொதுவாக இல்லைன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, எல்லாருடைய பொது புத்தியிலையும் அது படிஞ்சிருக்குங்கிறதுக்காக அவங்கள கொண்டாடுறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அவங்களுடைய வரலாறு, அவங்க சார்ந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்கள கொண்டாடணும். நன்றி.